இயேசுவின் அன்பு சகோதரமே, நவம்பர் மாதம் 13ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித அகஸ்தினா பேத்ராந்தனி என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த அகஸ்தினா பேத்ராந்தனி? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். இவர் இத்தாலி நாட்டைச் சார்ந்தவர். இவரது குடும்பம் ஒரு விவசாய குடும்பம். சிறு வயது முதலே இறைவன் மீது மிகுந்த பற்று கொண்டு வாழ்ந்த இவர் வளர்ந்து பெரியவரானதும் ரோமையில் உள்ள தூய ஆவியானவர் என்னும் பெயருடைய மருத்துவமனையில் சேர்ந்து செவிலியராக பணியாற்றி வந்தார். நோயாளர்கள் மீது மிகுந்த அக்கறையும் கருசனையும் கொண்டிருந்த இவர் நோயாளர்களை கவனித்துக் கொள்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட அன்பின் பணியாளர்கள் சபையில் 1887ஆம் ஆண்டு சேர்ந்து அவர்கள் நடுவில் நல்ல விதமாய் பணியாற்றி வந்தார். இவர் மருத்துவமனையில் காச நோயாளர்கள் பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கும்போது ஒரு நாள் காச நோயாளர் ஒருவர் இவரை தன் இச்சைக்கு பணிய வைக்க எவ்வளவு முயற்சி செய்தார். அதற்கு இவர் மறுப்பு தெரிவித்ததால் அந்த நோயாளர் இவரை அடித்து கொன்றுவிட்டார். இவ்வாறு இவர் தனது தூய்மையை காப்பாற்றுவதற்காக உயிர் துறந்தார். அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் தூய வாழ்வு வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.